பாக்கியராஜ் அவருடைய மறைவு வந்து ரொம்ப 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 வருத்தமா இருக்கு. ஏன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் குஷ்பு அவருடைய திருமணத்துக்கு கலந்துக்கிட்டார். அந்த வீடியோலாம் காலைல பார்க்கும்போது, என்ன ஒரு வாழ்க்கை இது! அதுவும் வந்து 72, 73 வயசு தான் ஆகுதுன்னும்போது ரொம்பவே வருத்தமா இருக்கு. நம்ம காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இந்த காது வரைக்கும் முடி இருக்கும். ஸ்ட்ரிப் கட்டிங் இருக்கும். ஒரு கிளாஸ் அது நார்மல் கிளாஸ் கிடையாது. ஒரு ஸ்கொயர். அந்த காலகட்டத்தில அது பாக்யராஜ் கிளாஸ்ன்னே அதாவது கண்ணாடின்னே பேசப்பட்ட ஒரு தனித்துவமான அடையாளம். டான்ஸ் ஆடத் தெரியாது, சண்டை போடத் தெரியாது. ஆனால் அவருடைய காட்சிகளால், அவருடைய வசனங்களால், பெண்களை கவரக்கூடிய கதைகள் இப்படி பல விஷயங்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு ஆரம்பித்து வைத்த முன்னோடி. சின்சியாரிட்டி எனக்கு இன்னும் மறக்க முடியல. ஏன்னா, நான் ஒரு ஒரு தொலைக்காட்சியில அப்ப வேலை பார்த்திருந்த பீரியட், அவருடைய வேட்டிய மடிச்சு கட்டு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. நீங்க நம்ப மாட்டீங்க. இப்பலாம் நம்ம வரோம், பேட்டிங்கிறோம். எனக்கு ஒரு நிகழ்ச்சி, ஒரு டிவி நிகழ்ச்சி கூட எப்படி பண்ணணுங்கிறத அன்னைக்கு பாக்யராஜ் பண்ணத பார்த்து அசந்துட்டேங்க. ஒரு சில சீன் வந்து போய் சொல்லியிருக்காரு அமிதாப் கிட்ட. சார் இந்த மாதிரி இப்படி நடிங்கன்னா, அமிதாப் நடிக்க மாட்டேன்னாராம். அமிதாப்பே ஒரு பேட்டியில சொன்னது ஞாபகம் இருக்கு எனக்கு அது. அவர் சொன்னாராம், "இல்ல, இல்ல சார். இதெல்லாம் என்னோட ரசிகர்களுக்கு இதெல்லாம் புடிக்காது" அப்படின்னாராம். "இல்ல சார். நீங்க பண்ணுங்க சார். இதெல்லாம் பெரிய ஹிட் ஆகும் சார்ன்னாராம்." படம் ரிலீஸ் ஆன பிறகு அமிதாப் எங்க புடிக்காம நடிச்சாரோ ஒரு சீன் அந்த தியேட்டர்ல மிகப்பெரிய கிளாப்ஸாம் அந்த சீனுக்கு. பாரதி ராஜாவின் சிஷ்யனாக இருந்த பாக்யராஜ் இன்று மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்காரு. உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள். காலையில ரெகுலரான ஒர்க் ஆரம்பிச்ச உடனேவே இந்த மாதிரி தகவல் வந்த உடனே ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா ஒரு சமீபத்தில தான் ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடி தான் தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குனர்களில் ஒருவரான பாரதிராஜா அவர்கள் மறைந்தாரு. அடுத்தும் அவருடைய சிஷ்யர் மறைஞ்சிட்டாரு. அதுவும் இந்தியாவிலேயே திரையுலகத்தில வந்து திரைக்கதை மன்னன் என அழைக்கப்படுபவர் வந்து பாக்யராஜ். இன்னைக்கு நேத்து இல்ல ஆரம்ப கட்ட ஓரிரு படங்கள்லேயே வந்து திரைக்கதை மன்னன் அப்படிங்கிற வந்து பேர அவர் எடுத்துட்டாரு. அதாவது அந்த 7 நாட்கள் படத்திலேயே அவருடைய அந்த ஸ்க்ரீன் பிளேல இருக்கிற ட்விஸ்ட்டு, கிளைமேக்ஸு இந்த விஷயங்களுக்காக வந்து அதிகமா பேசப்பட்டவர். தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் 80 காலகட்டம் தான் வந்து நான் வந்து பொற்காலம்னு சொல்லுவேன். ஏன்னா, அந்த 80கள்ல வந்து தமிழ் சினிமாவில் அ அதிகமான பெண் ரசிகைகள், அதாவது குடும்பத்தில இருக்கவங்க, பெரியவங்க எல்லாருமே அதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னோட சின்ன வயசு அது. நான் பள்ளி காலம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பலாம் பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பெண்கள் வந்து மேட்னி ஷோ கிளம்பி போயிடுவாங்க. எல்லாருமே தவறாம பாக்யராஜ் படம் பார்ப்பாங்க. அப்பலாம் வந்து பாக்யராஜ் படத்தெல்லாம் சின்ன பசங்கலாம் அவ்வளோ சுலபத்தில பார்க்க விட்டுற மாட்டாங்க. ஏன்னா, பாக்யராஜோட திரைக்கதை, அவருடைய காட்சி அமைப்பு, வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆசாபாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆபாசம்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஆசாபாசம் அந்த காலத்தில அந்த ஒரு வார்த்தைய பிரயோகிப்பாங்க. அதனாலேயே வந்து சின்ன பசங்கள்லாம் அதிகமா அவருடைய படங்கள பார்க்க முடியாது. நானே அவருடைய படங்கள்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகோ, இல்ல தொலைக்காட்சிகள் அந்த காலத்தில போடும்போதே அவருடைய மேக்ஸிமம் அவர் இயக்குன படங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன். பெண்களை அதிகமாக தியேட்டர் பக்கம் கொண்டு வந்த ஒரு முக்கியமான இயக்குனர் கம் நடிகர் வந்து பாக்யராஜ். அவருடைய மறைவு வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் குஷ்பு மகளுடைய திருமணத்துக்கு கலந்துக்கிட்டார். அந்த வீடியோலாம் காலைல பார்க்கும்போது, என்ன ஒரு வாழ்க்கை இது! அதுவும் வந்து 72, 73 வயசு தான் ஆகுதுன்னும்போது ரொம்பவே வருத்தமா இருக்கு. இந்த 70, 80 காலகட்ட இயக்குனர்கள்லாம் அப்படியே ஒவ்வொருத்தரா மறைஞ்சுட்டு வர ஒரு சூழல் உருவாகியிருக்கு. திரைத்துறைக்கே ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இத எப்படி வரக்கூடிய நாட்கள்ல கடந்து போக போறீங்க? வரக்கூடிய இயக்குனர்கள்லாம் இவர்கள் போன்ற ஒரு படத்த எடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. அத பத்தி ஒரு சில வார்த்தை. சார் சினிமாவோட முதல்லயே நான் சொன்ன மாதிரி தான். பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு. அ பாலச்சந்தர், பாலு மகேந்திரா. அதாவது நான் பாரதிராஜா இறக்கும்போது கூட நான் வந்து முக்கியமான பாவரிசை இயக்குனர்கள் மறைவுங்கிறத வந்து நான் ஒரு ஆர்டிக்கிள் வந்து நான் எழுதியிருந்தேன் அப்போ. பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, பாரதிராஜா. அடுத்து பாவரிசை. அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, பாவரிசை இயக்குனர்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்திய
நான் என்ன போனோம்னா, அவங்கள வந்து நான் ஜாம்பவான்கள் தான் சொல்லுவேன். அதாவது தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்கள். அந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் வந்து கோலோச்ச ஆரம்பித்த காலம். 80கள் காலம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இவங்க தான் இருப்பாங்க. ஜெமினி கணேசன். அதுக்கப்புறமா 70களின் பின்னணி பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஜெய்சங்கர் வந்திருப்பாரு. 80களின் துவக்கத்திலிருந்து ரஜினிகாந்த், கமலஹாசன் காலமாக மாறியது. அவங்களுடைய ஆக்ஷன் படங்கள், மசாலா படங்கள், கமர்ஷியல் படங்கள் தான் தமிழ் சினிமாவுல வந்து அதிகமா ஓடப்பட்ட படங்கள். அந்த காலகட்டத்தில் நடிகர்களின் பின்னால போன தமிழ் சினிமா இயக்குனர்களின் பின்னாலேயும் போச்சு. அந்த இயக்குனர்களின் பின்னாலும் போனதுல பாக்கியராஜும் முக்கியமான ஒரு இயக்குனர். அந்த காலகட்டத்தில அவரே இயக்கி, அவரே நடித்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழ் சினிமாவில் வந்து என்ன என்ன பொறுத்தவரைக்கும் அதை ஆரம்பிச்சு வச்சதே வந்து பாக்கியராஜ் தான். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இயக்குனர்கள்லாம் வந்து ஒரு சில காட்சிகள் நடிப்பாங்க. அவ்வளோதான். ஆனா முதன்மை கதாபாத்திரம், கதாநாயகனாலாம் யாருமே நடிக்க மாட்டாங்க. ஆ ரஜினி, கமல் அப்படின்னு வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னா, ரஜினி வந்து ஒரு ஸ்டைலுக்காக பேசப்பட்டது. ஸ்டைலுக்காக அவருடைய படங்கள் ஓடுச்சு. கமலஹாசன் வந்து அழகு, நடனம் இப்படின்னு போயிட்டுருக்கும்போது, ஒரு அப்பாவித்தனமான முகம் சினிமாவில் வெற்றி பெற முடியுமா? நீங்க பாக்கியராஜ்லாம் அந்த காலகட்டத்தில அவரு அவரு வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்ச படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சிகப்பு ரோஜாக்கள் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்லாம் எதிர்காலத்தில ஹீரோவா அ வருவாரா? அப்படின்னு நிச்சயமா வந்து ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். ஆனா, அவருடைய தோற்றத்தை ரொம்ப ட்ரேட்மார்க்குங்க அவரது. பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டெப் கட்டிங் அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இந்த காது வரைக்கும் முடி இருக்கும். ஸ்டெப் கட்டிங் இருக்கும். ஒரு கிளாஸ் அது நார்மல் கிளாஸ் கிடையாது. ஒரு ஸ்கொயர். அந்த காலகட்டத்தில அது பாக்யராஜ் கிளாஸ்ன்னே அதாவது கண்ணாடின்னே பேசப்பட்ட ஒரு ஒரு அடையாளம். ஒரு தனித்துவமான அடையாளம். டான்ஸ் ஆடத் தெரியாது. சண்டை போடத் தெரியாது. ஆனால், அவருடைய காட்சிகளால், அவருடைய வசனங்களால், பெண்களை கவரக்கூடிய கதைகள், இப்படி பல விஷயங்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு ஆரம்பித்து வைத்த முன்னோடி. அதுக்கப்புறமா அவருடைய சிஷ்யர்கள், இயக்குனர்களா வந்தவங்க பல பேர் நடிகர்களாவும் இன்னைக்கு மாறியிருக்காங்க. ஹீரோக்களா மாறியிருக்காங்க இயக்குனர்கள். குணச்சித்திர நடிகர்களா மாறியிருக்காங்க. ஆனா, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த சினிமாவுக்கு காட்டிய முன்னோடி பாக்யராஜ். 70, 80 காலகட்டத்தில இருக்கக்கூடிய இயக்குனர்கள் வந்து தானே திரைக்கதை எழுதி, வசனம் எழுதி நடிக்கக்கூடிய ஒரு திறமை இருந்த காலகட்டம் போய், இப்ப இருக்கக்கூடிய இயக்குனர்களுக்கு அந்த ஒரு இது இருக்கா? சார் பாக்யராஜ பொறுத்தவரைக்கும் நீங்க இன்னும் விட்டு போனதெல்லாம் இருக்கு. இசையமைப்பாரு. ஆமா. பாடல் எழுதுவாரு. அதெல்லாமும் நீங்க சேர்த்துக்கணும். அவராவது அவரு அசிஸ்டன்ட்டா இருந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா அவர்களுக்கே அவரு காட்சிகள சொல்லியிருக்கிறாரு அவரு. அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே சொல்லியிருக்கிறாரு. பாக்யராஜ் கிட்ட இருந்த அந்த ஒரு திறமை என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு இல்ல, இந்த கடந்த 40 வருஷங்கள்லயே நான் அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிய வந்து நான் வந்து பார்த்ததில்ல. அவர சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். சில பல முறை நான் அவர பேட்டிலாமும் எடுத்திருக்கேன். பேசும்போது எல்லாமே அவருடைய ஒரு சின்சியாரிட்டி எனக்கு இன்னும் மறக்க முடியலங்க. நான் ஒரு ஒரு தொலைக்காட்சியில அப்போ வேலை பார்த்திருந்த பீரியட், அவருடைய வேட்டிய மடிச்சு கட்டு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ அவருடைய சாந்தனு தான் அந்த படத்துல வந்து ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட்டா பண்றாரு. அன்னைக்கு நான் காலையில அவர் வீட்டுக்கு போனேன். நீங்க நம்ப மாட்டீங்க. இப்பல்லாம் நம்ம வரோம், பேட்டிங்கிறோம், சொல்றாங்க. நான் வந்து எப்பயுமே ஒரு ஹிண்ட் எடுத்து வச்சுப்பேன். இல்ல ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுப்பேன். எனக்கு ஒரு நிகழ்ச்சி, ஒரு டிவி நிகழ்ச்சி கூட எப்படி பண்ணணுங்கிறத அன்னைக்கு பாக்யராஜ் பண்ணத பார்த்து அசந்துட்டேங்க. ஒரு சினிமாக்கு ஸ்கிரிப்ட் எழுதுற மாரியே ஒரு பேட் எடுத்து வச்சு, அதுல ஸ்கிரிப்ட் என்ன சினிமாக்கு திரைக்கு எழுதுற மாரி அவரு என்ன பேசணும், சாந்தனு என்ன பேசணுன்ட்டு அன்னைக்கு காலையில போயிட்டு நைட்டு நடுராத்திரி தான் நான் வீட்டுக்கு வந்தேன். விடவே இல்ல. சார் நாங்கலாம் இவ்வளோ நேரம் எடுக்க மாட்டேன் சார்ன்னேன். இல்ல சார் நான் உங்களுக்கு ஒரு நல்ல புரோகிராம் வந்து நான் உங்களுக்கு வந்து கூட இருந்து உருவாக்கி தரேன் சார்ன்ட்டு அசந்துட்டேங்க. அது அவருடைய சின்சியாரிட்டி பாருங்க. ஒரு படம் தான் அவர் புரமோட் பண்றாரு. ஆனா, அத வந்து அழகா அவரு கையெழுத்த பார்த்துட்டு அசந்துட்டேன். என்னோட கையெழுத்தெல்லாம் பார்த்தா தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து நான் எழுதுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனாலும் ஒரு இயக்குனர் ஒரு டிவி நிகழ்ச்சிக்காக மெனக்கெடல்னு இருக்குல்ல, அப்படி ஒரு மெனக்கெடல் பண்ணாரு. அதுக்கப்புறம் சில சந்தர்ப்பங்கள்லயும் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அந்த பிளானிங் இருக்குல்ல, இன்னைக்கெல்லாம் எத்தனை இயக்குனர்கள் அந்த மாரி இன்னைக்கு பல இயக்குனர்கள் ஸ்கிரிப்ட் புக் எல்லாமே ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க. ஆனா, ஒரு டிவி பேட்டிக்காக வந்து அவரு பேசுறது என்ன? அந்த படத்துல நடிச்ச மத்தவங்க என்ன மாதிரி நீங்க பேசலாம்? மகனுக்கு சின்ன அப்பன்னா சாந்தனுக்கு வந்து ஒரு 8 வயசு இல்ல 10 வயசுக்குள்ள தான் இருப்பாரு அவரு.
அந்த படத்துக்கு எழுதி எழுதி வச்சிருந்தாருங்க. டிவி பேட்டிக்காக. எப்பேர்ப்பட்ட ஒரு உழைப்பு, எப்பேர்ப்பட்ட டெடிகேஷன் பாருங்க அதெல்லாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில இயக்குனர்கள் கிட்டலாம் அந்த மாரிலாம் சார் நீங்க யோசிச்சு பாருங்க. கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், பாடல்கள் இசை எனக்கு சொல்லும்போது தான் எனக்கு வருது. அவரு அவரு வந்து இது நம்ம ஆளு படத்தெல்லாம் வந்து அப்படி வந்து ஒரு குடுத்திருப்பாரு அவரு. அவருக்கு இசையமைச்ச படம் அது. அதுக்கப்புறமா சில படங்களுக்கு இசையமைச்சாரு அவரு. ஒரு எல்லாத்தையுமே கத்துக்கணும், சினிமாவுல பல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெரிய விஷயம். அதாவது அட்மையர் பண்ணணுங்க. நெறைய பேர் இன்னைய காலகட்டத்தில வந்து வெறுமனே அவன் டைரக்டர் ஆயிடலாங்கிறது கிடையாது. படிக்கணும். அவரு படிக்கிறத பத்திலாம் பார்த்தீங்கன்னா, அது 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 ஒரு தனியா பேசலாம். அவ்ளோ இருக்கும். அவருடைய எழுத்து நடை பத்தி சொல்லணும்னா. 1977ல எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச அண்ணா அவசரம் அண்ணா நீ என் தெய்வம் என்ற தெய்வம். படத்த ஒரு காட்சிய வைத்தே அவர் ஒரு புதிய கதைய உருவாக்கி, அந்த படத்தையே உருவாக்கியிருக்காரு. அந்த இருவருக்கும் உடைய நட்பு, அந்த ஏற்பட்ட பட சந்திப்பு எப்படி இருந்துருச்சு? அவங்க பகிர்ந்துகிட்ட நாட்கள், அது எப்படி அத கடினமான ஒரு அது பாதியில நின்ன ஒரு படத்த, இவர் அத ஸ்கிரிப்ட் எழுதி அத கொண்டு வரம்போது, அது என்ன மாரி எப்படி இருக்கும் அது? சார் இன்னைக்கு வந்து வாரிசு அரசியல் அப்படிங்கிறது வந்து தான் இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. அதே மாரி சினிமாவிலயும் வாரிசு நெறைய இருக்காங்க. அது கணக்கு இல்லாம. ஆனால் தமிழ் சினிமாவை ஆண்ட, தமிழ்நாட்டை பிற்காலத்தில் ஆண்ட நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருடைய அடுத்த கலையுலக வாரிசு அப்படின்னு சொன்னது வந்து பாக்கியராஜ் மட்டும் தான் அவர் சொன்னாரு. அவரு வந்து "அண்ணா நீ என் தெய்வம்" படம் வந்து எடுத்துட்டு பாதியிலேயே நின்னுடுச்சு அந்த படம். அவர் எம்ஜிஆர் மீது உள்ள பெரிய அபிமானத்தினால என்ன பண்ணாரு, அந்த படத்த வந்து நம்ம இருக்கிற கதை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 1/2 மணி நேரம்னு நெனைக்கிறேன். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கிட்டக்க அத வந்து எடுத்து அப்படியே இருந்தது. அந்த படத்துக்காக இவரு அதுக்கேத்தபடி மேட்ச் பண்றா மாரி, இவரு ஒரு ஸ்கிரிப்ட் அது என்ன இருக்கோ அந்த ஃபுட்டேஜஸ பார்த்து, இவரு ஒரு கதை தயார் பண்ணி, அத வந்து நடிக்க வச்சு, அந்த அந்த படத்த வந்து இவரோட காட்சியும், எம்ஜிஆர் அவர்கள் காட்சியும் இணைச்சு, அந்த காலகட்டம், இந்த காலகட்டம் இருக்கிற 15, 20 வருஷத்துக்கு மேல உண்டான இடைவெளி. இருந்தாலும் அந்த இடைவெளி தெரியாத அளவுக்கு அந்த படத்த வந்து அவர் ரிலீஸ் பண்ணாரு. பெரிய சக்சஸ்லாம் பெரிய லெவல்ல அந்த படம் போகல. ஆனால் அந்த படத்துல வந்து அவருடைய ம். கதாபாத்திரமும் சரி, அவருக்கு ஜோடியா வந்து சில்க் ஸ்மிதா நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கும் நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பாவா, பாவான்ட்டு சில்க் ஸ்மிதா வந்து அவர கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த படத்தை பேச வச்சாரு. பெரிய லெவல்ல அந்த படம் போகலனா கூட, இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து யாரும் செய்யாத ஒரு புரட்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, எப்போ எடுத்த ம். ஏதோ ஒண்ணத்த வச்சு, அதை வைத்து ஒரு கதை எழுதுறது, அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்றது, அத ரசிகர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா? பெரிய விஷயம் அது. ஆ இப்போ இருக்கக்கூடிய இயக்குனர்கள், இல்ல இதுக்கு முந்தைய 70, 80 அ பயணித்த இயக்குனர்கள் தன்னுடைய உடல்நிலைய பத்தி கவலைப்படாம இருந்ததுனால தான் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறதா? இல்லங்க. அதாவது மாரடைப்பு அப்படிங்கிறது, ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும், எப்போ வேணாலும் இன்றைய காலகட்டத்தில வந்து சின்ன வயசுல இருக்கவங்களுக்கெல்லாமே வந்துகிட்டு இருக்கு. சினிமாங்கிறது வந்து என்னன்னா, ஹெக்டிக் ஒர்க். எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜ் சார்லாம் இப்பவும் சரி, அவரு வந்து நெறைய சினிமா நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்துகிட்டு இருந்தாரு. நடுவுல வந்து YouTubeலாம் கூட அவரு நெறைய வந்து பேசணும்னு அந்த சந்தர்ப்பத்துல கூட ஒரு முறை என்ன கூப்ட்டு கேட்டுட்டு இருந்தாரு அவரு. நெறைய விஷயங்கள். அதாவது பீக்ல இருக்கும்போது நேரம், காலம் பார்க்காம உழைக்கிறது. இப்ப நம்மளே மீடியால இருக்கோம். நம்மலாம் டே, நைட் தான் வேல பார்த்துட்டு இருக்கிறோம். என்னைக்காவது நம்ம அவசரம் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. உடல் நலன் அப்படிங்கிறது எல்லாருமே கருத்தில் எடுத்துக்க வேண்டியது தான். 70 பிளஸ் அப்படிங்கிறது வந்து இறக்கக்கூடிய வயது கிடையாது. நம்ம இயற்கைக்கு விரோதமா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உடல் நலன் ஒரு பக்கம்னா கூட, இன்னும் ஒரு 10, 15 வருடங்கள் அவர்லாம் இருந்திருக்கலாம். சினிமாவுக்கு எவ்வளோ பண்ணியிருந்திருக்கலாம். சினிமாவுக்கு இன்னமும் பண்ணணுன்ட்டு அவரு திரைக்கதை எழுத்தாளர்கள் சங்கத்திலயும் அவர் பொறுப்புல இருந்துகிட்டு இருக்காரு அவரு. சினிமாவுக்காக இன்னும் நல்லது பண்ணணும்னு நெனைச்சிட்டு இருக்காரு. இந்த மாரி மூத்தவர்கள்லாம் வந்து பல பல விழாக்களில் கலந்து கொண்டு, பல இயக்குனர்களுக்கு ஆலோசனை சொன்னாலே, அதுவே சினிமாவுக்கு கிடைக்கக்கூடிய வரம் தான். பாக்யராஜ் கிட்ட இருந்து அத்தனை பேர் உருவாயிருக்குங்க. அவருடைய வழியில தான் வந்து
பார்த்திபன், பாண்டியராஜன் இப்படி எல்லாருமே வந்திருக்காங்க. அவருடன் பணிபுரிந்த லிவிங்ஸ்டன், ஜி.எம். குமார் இவங்க எல்லாமும் பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்காக அவ்வளோ வந்து உழைச்சிருக்காங்க. மெயின் உடல் நலன் அப்படிங்கிறது என்னன்னா, நேரம் காலம் பார்க்காம நம்ம உழைக்கிறது தான். எல்லாருமே பீக்ல இருக்கும்போது இன்னைக்கே எடுத்துக்கங்களேன், ஒரு படம் கூட இன்னைக்கெல்லாம் ஒரு படம் ஓடணும் அப்படி அந்த காலகட்டத்திலயாவது பரவாயில்லங்க. இப்போ பாக்கியராஜ் படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா, சாலிடா ஹிட். அவருடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 25 படங்களுக்கு மேல வந்து அவர் இயக்கியிருக்காரு. அந்த லிஸ்ட்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஓரிரு படங்கள் மட்டும் தான் வந்து வசூல் ரீதியாக தோல்வி அடைந்த படங்கள். ஆனா, மத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வெற்றி பெற்ற படங்கள் தான் வந்து அவர் பண்ணியிருக்காரு. பாக்யராஜ் அவர்கள் சினிமாவ எனக்கு ஏன் பாக்யராஜ் அவர்கள ரொம்ப பிடிக்கும்னா, எல்லாருக்குமே வந்து சினிமாவுக்குள்ள நுழையணுங்கிற ஆசை உண்டு. எனக்கும் வந்து என்னுடைய கல்லூரி பருவம் முடிந்த பிறகு 90ன் துவக்கத்தில் நானும் வந்து சினிமாவுக்கு வரணுன்ட்டு வந்து ஆசைப்பட்டு, அதற்குரிய படிப்புலாம் கூட நான் படிச்சேன். அப்போ வாங்க சினிமாவை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் ஒரு புக் எழுதியிருப்பாரு. நீங்க சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அந்த புத்தகத்த ஒரு முறை படிச்சு பாருங்க. மிகப்பெரிய அனுபவம். இப்பவும் பாருங்க எனக்கு ஒரு மாரி ஆகுது அந்த புக். ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த புத்தகத்துல வந்து அவர் வந்து சினிமாவுக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு கண்ண திறந்திருப்பாரு. அவ்ளோ நுணுக்கமா அதுல எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் பாக்யா இதழ் வந்து 25 வருடங்கள் மேல நடத்திட்டு இருந்தாரு. அந்த புக்குல வந்து அவர் எழுதுவார் பாருங்க. பல விஷயங்கள் எழுதுவாரு அவரு. நெறைய படிப்பாரு. நெறைய படிப்பாரு. நெறைய எழுதுவாரு. சினிமால நீங்க வெற்றி பெறணும்னு நெனைக்கிறீங்க, இல்ல மீடியாவுல வெற்றி பெறணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, நெறைய படிக்கணும், நெறைய எழுதணும். அப்படிப்பட்ட எழுத்தின் மீது தீராத ஆர்வம், தீராத காதல். போயிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனா ஒரு பெரிய வெறி கொண்ட கண்டிப்பா. ஒரு மனிதர் ஒரு எழுத்தின் மேல. இல்லைன்னா வந்து ஒரு மனிதன் வந்து டிவில கூட அவரு ஜெயிச்சிருக்காரு அவரு. சினிமா, டிவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில YouTubeல கூட அவரு நெறைய பண்ணணும்னு அப்ப பேசிட்டு இருந்தாரு. அது விஷயமா தான் சில வருடங்களுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணியிருந்தேன். "சார் நீங்கலாம் பொக்கிஷம் சார். உங்களுடைய அனுபவங்கள் மொத்தத்தையுமே பதிவு பண்ணுங்க சார். ஒவ்வொரு படத்த பத்தி நீங்க பதிவு பண்ணுங்க சார்ன்னு" அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஒரு சில விஷயங்கள் தான் அது நடந்தது. அதுக்கப்புறமா நடக்கல. ஒரு மீட்டிங் தான் அப்ப நான் போயிருந்தேன் அது. நெறைய பொக்கிஷம். அவருடைய அவருடைய அந்த புத்தகங்கள்லாம் நீங்க அப்படியே எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாலும், அவருடைய படங்கள் இன்னைக்கு கூட நான் சொல்லணும்னா, அவருடைய படங்கள் எல்லாமே பொக்கிஷம். இந்தியில அமிதாப் பச்சனுக்கு மிகப்பெரிய ஹிட் குடுத்த ஒரு டைரக்டருங்க. சவுத் இந்தியன் டைரக்டர் ஒரு ஹிந்தி டைரக்டர் கூட அப்படி ஒரு ஹிட் அவருக்கு குடுத்தது கிடையாது. பாரதி ராஜா தமிழில் இயக்கிய ஒரு கைதியின் டைரி. அந்த படத்த ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்க. தமிழ்ல கமலஹாசன், ரேவதி நடிச்சாங்க. அங்க ஹிந்தியில வந்து அமிதாப் நடிச்சாரு. மிகப்பெரிய ஹிட். இன்னைக்கும் அப்படியான ஒரு ஹிட். அதாவது ம அந்த படத்த பத்திலாம் சொல்லுவாங்க. ம அமிதாப் சார்லாம் இவருடைய இதெல்லாம் மிரண்டு போனாராம். எனக்கு ஒரு சீக்வென்ஸ் ஞாபகம் வருது சொல்லணுன்ட்டு. ஒரு சில ஒரு சில சீன் வந்து போய் சொல்லியிருக்காரு அமிதாப் கிட்ட. சார் இந்த மாதிரி இப்படி நடிங்கன்னா, அமிதாப் நடிக்க மாட்டேன்னாராம். அமிதாப்பே ஒரு பேட்டியில சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு அது. அவர் சொன்னாராம், "இல்ல, இல்ல சார். இதெல்லாம் என்னோட ரசிகர்களுக்கு இதெல்லாம் புடிக்காது" அப்படின்னாராம். "இல்ல சார். நீங்க பண்ணுங்க சார். இதெல்லாம் பெரிய ஹிட் ஆகும் சார்ன்னாராம்." படம் ரிலீஸ் ஆன பிறகு அமிதாப் எங்க புடிக்காம நடிச்சாரோ ஒரு சீன் அந்த தியேட்டர்ல மிகப்பெரிய கிளாப்ஸாம் அந்த சீனுக்கு. அப்புறம் அவரு பாக்யராஜ பார்த்து சாரி கேட்டு, "சார் இது மாரி நான் ஒரு ஒரு இயக்குனருடைய பார்வை எப்படி இருக்குங்கிறத வந்து" அதுக்கப்புறமா அமிதாப் அவர்கிட்ட சாரி கேட்டதா ஒரு தகவல் இருக்கு. அந்த லெவலுக்கு வந்து இந்திய உலகமே போற்றப்படக்கூடிய அமிதாப் பச்சனையே தன்னுடைய இயக்கத்தால் வந்து ஒரு ரசிகர்களோட பல்ஸை தெரிஞ்ச ஒரு இயக்குனர். மிகப்பெரிய பேரிழப்பு. பாக்யராஜ் அவர்கள் மறைவு அப்படிங்கிறது, அதுவும் பாரதிராஜா இறந்த 1 மாதத்துக்குள்ளாக என்னும்போது, தமிழ் சினிமா அப்படியே வந்து ஒரு சமீப காலங்கள்ல ரொம்ப தவிச்சிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். சரியான இயக்குனர்கள், சரியான பாதையில சினிமாவ வந்து கொண்டுட்டு போறதுக்கு இப்படியான மனிதர்கள் வந்து மாமேதைகள்லாம் தமிழ் சினிமாவில் மறந்துகிட்டே இருந்தாங்கன்னா, எங்க போய் நிக்குமோங்கிற கவலை பெரும் கவலையா இருக்கு.